ஆதியில் பிறந்த மொழி, தென் பொதிகையில் தவழ்ந்த மொழி, கம்பன் கவி வடித்த மொழி, எம் பாரதி கர்ஜித்த மொழி, வீரம் முழங்கும் என் தாய்மொழி தமிழ் மொழிக்கு என் முதற்கண் வணக்கம். சூப்பர், அருமை. நடுவர் உள்ளிட்ட அனைவருக்கும் என் அன்பான வணக்கம். அம்மா அம்மா சொல்லிட்டு போனாங்க, வெண்பொங்கல் வெண்ணிறமா இருக்கும், தூய்மைக்கு அடையாளம், பொறுமையானது எல்லாம் சொல்லிட்டு போனாங்க. எந்த இடத்துலயும் வெண்மைய முதலில் வச்சு பேச மாட்டாங்க. மஞ்சளா இருக்க, மங்களகரமா இருக்கக்கூடிய மஞ்சளுக்கு தான் மரியாதை உண்டு. அதே மாதிரி இலையில ஓரத்துல வைப்பாங்கன்றாங்க. ஓரத்துல வச்சாலும் எது முதல்ல வருது, சூப்பர், அருமை. கடைசியா வர்றவங்களுக்கு சிறப்பு கிடையாது, முதலில் வர்றவங்க சொன்னாங்க இஸ்மத் சார். முதல் தான் நமக்கு சிறப்புமா. அருமை. யோசிச்சு பேசணும். பொங்கல் நாளே இனிப்பு தாமா. நடுவர் அவர்களே, பொங்கல் பண்டிகை என்பது மகிழ்ச்சியான ஒரு திருவிழா. மகிழ்ச்சி என்றால் அங்க என்ன இருக்கணும்? இனிப்பு இருக்கணும். அந்த சந்தோஷமான செய்தி யாராவது சொல்ல வந்தாலும் முதல்ல என்ன சொல்லுவாங்க? ஸ்வீட் எடு, கொண்டாடு, இனிப்ப வாயில போடும். யாராவது நான் சந்தோஷமா இருக்கேன் வெண்பாங்களா கூட கொட்டுமா? எங்க கொட்டு? அத விட்டுட்டு இனிப்போடு கொண்டாட விட்டுட்டு மிளகு எடுத்து கொண்டாடுற மாதிரி இருக்கு அம்மா பேசுறது. என்னப்பா நீங்க என்னப்பா அவங்களுக்கு கொடுத்துட்டு வந்தீங்க. இன்னொன்னு சொன்னாங்க அம்மா, மிளகு வெண்பொங்கல்ல மிளகு இருக்கு, இஞ்சி இருக்கு, உடம்புக்கு நல்லது அப்படின்னாங்க. ஆமாமா, இஞ்சி இருக்கு, உடம்புக்கு எல்லாமே நல்லது. மிளகு அந்த பொங்கல்ல ஒளிந்திருக்கக்கூடிய பகைவன்மா. எடுத்து போட்டு தான் சாப்பிடுறாங்க. எடுத்து போட்டு தான் சாப்பிடுறாங்க. யாரும் அத அள்ளி வாயில போட்டு சாப்பிடுறாங்க. இப்போ இங்க இத்தனை பேர் சின்ன குழந்தையில இருந்து பெரிய வரை உட்கார்ந்திருக்காங்க. யாருக்காவது சக்கரை பொங்கல் பிடிக்கும்னு சொல்லுங்க. சொல்லுங்க. யாருக்காவது சக்கரை பொங்கல் பிடிக்காதீங்களா? இருக்கீங்களா? என்னன்னே தெரியல. பிடிக்கும். எது பிடிக்கும்? அடுத்து பாத்தீங்கன்னா, அதாவது சர்க்கரை பொங்கல் வில்லனா தான் வர்றான் வெண்பொங்கல்ல. ஆனா அந்த மிளகு தெரியாம கடிச்சோன்னா தாரை தாரையா கண்ணீர் கொட்டுது. அதை எடுத்து மிளகையும் இஞ்சி எடுத்து போட்டு கண்ணாமூச்சி ஆட்டம் போட்டுட்டு அதை சாப்பிடணும்னு நாம படுற பாடு இருக்கே. சக்கரை வடிதான் குழப்பி அடிப்போம் அப்படின்னு. ஆனா நம்ம சக்கரை பொங்கல் எப்படிப்பட்ட தெரியுமா? பாரம்பரியம் உடையதுமா. அப்படியே நம்ம தனியா அழகா துணைக்கு எதுவுமே இல்லாம சூப்பர் வரதாம சக்கரை பொங்கல் சூப்பர். ஆனா இவங்க சொன்ன மாதிரி வெண்பொங்கலுக்கு கூட்டமா தான் வந்தா தான் சாப்பிட முடியும். சாம்பார், வடை, ஆறு எல்லாம் இருந்தா தான் சாப்பிட முடியும். அப்ப சக்கரை பொங்கல் தனித்துவம் மிக்கதுமா. சூப்பர் 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 சூப்பர், அருமை அருமை. ஆமா, அந்த சக்கரை பொங்கல்ல மிதக்குமே நல்ல நெய், பொன்னிறமாக வறுத்த முந்திரி, இதெல்லாம் வெண்பொங்கலுக்கு ராஜ மரியாதை. அந்த ராஜ மரியாதை உண்டாமா? சக்கரை பொங்கலுக்கு மட்டும்தான் அந்த ராஜ மரியாதை. வெண்பொங்கலுக்கு ராஜ மரியாதை கிடையாது. அருமை 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 அருமை. அம்மா சொன்னாங்க வெண்பொங்கல் பசியோட உட்கார்ந்திருக்க. பரவாயில்ல, பசியோட இது சக்கரை பொங்கல் பரவாயில்ல, இன்னும் கொஞ்சம் நேரம் தானே. பொங்கல் செய்யற முறை கேளுங்க. நான் சொல்றேன், அம்மா கிட்ட எப்படி பொங்கல் செஞ்சாங்க, வெண்பொங்கல் செஞ்சாங்க. நேற்று இரவு நாங்க போனோம் உங்க வீட்டுக்கு. போனோன்னு அம்மா சொன்னாங்க, உங்களுக்கு என்ன சாப்பிட்றீங்க அப்படின்னாங்க. எது கொடுத்தாலும் ஓகே அப்படின்னும். அப்போ வெண்பொங்கல் தரேன் அப்படின்னாங்க. சரி கொடுங்கம்மா அப்படின்னும். சரி சாப்பிட உட்காந்தோம். சாப்பிட கையை கழிட்டு கையை வைக்க போறோம். பொங்கல் எப்படி இருக்கு? மத்தியானம் மிஞ்சி போன சோறு இருந்துச்சு, அதுலயே செஞ்சுட்டேன். கொஞ்சம் நெய்யும் கொஞ்சம் ஒரு பாசிப்பருப்பு தாளிச்சுட்டேன். நல்லா இருக்கா கேட்டாங்க. இதுக்கு மேல முள்ள போமா? ரெடிமேட் உப்புமா. வெண்பொங்கல்ல முந்திரி பருப்பு இருப்பது ஏதோ ஒரு வழி தவறி போன ஒரு வழிபோக்கன் மாதிரிங்க. அங்க ஒண்ணு இங்க ஒண்ணுமா இருக்கும். ஆனா சக்கரை பொங்கல்ல முந்திரி பருப்பு இருக்குது ஜமீன்தார் மாதிரி. நிறைய சூப்பர் வச்சிருப்பாங்க. சாப்பிட பார்த்தாலே சாப்பிடுறதுக்கு அப்படியே நாக்குல ஊறிக்கிட்டு வரும்.
இன்னும் ஒரு ஸ்பூன் இல்ல நல்லாவே சாப்பிடலாம். ம். ஏன்னா சக்கரை வியாதி இருக்கவங்க மட்டும் எல்லாம் சாப்பிடலாம். யாருமே சாப்பிடலாம். ஏன்னா அம்மா சொன்ன மாதிரி அந்த சுகர் அந்த தேவையில்லை. ஏன்னா நம்ம சுகர் விவசாயம் இல்ல. தப்பா இருக்கும். ஏன்னா இயற்கை என்னைக்கு நம்ம விட்டுட்டோமோ செயற்கை முறைக்கு யார் அரைச்சோமோ அதனாலதான் சுகர் வருது. கண்டிப்பா. அதை விட்டுட்டு நம்ம இது சாப்பிடனாலதான் சக்கரை பொங்கல் சாப்பிடனாலதான் சுகர் வருது வேறு சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை கிடையாது. இல்லை இல்லை ம். ஐயா குழந்தைகளுக்கு பிடித்த உணவு ஹீரோ யாரு கேட்டோம்னா குழந்தைகளுக்கு பிடித்த ஹீரோ யாருன்னா சர்க்கரை பொங்கல் தான். பிடிக்காத வில்லன் யாருன்னா நம்ம வெண்பங்களா அதே மாதிரிதான் குழந்தை அம்மா எனக்கு வெண்பொங்கல் போட்டு நிறைய மிளகு போட்டுக்கணும் எந்த குழந்தையா கேட்குமாடா? எந்த குழந்தையும் கேட்காது. அம்மா ஸ்வீட்டா முந்திரி பருப்பு தூக்கலா போட்டு சக்கரை பொங்கல் வச்சு சாப்பாடு தான் கேட்கும். குழந்தை மட்டும் இல்ல தெரியாமலும் நீங்களும் உங்க வீட்டுக்கார கூட அப்படிதான் கேட்பீங்க. எங்க வீட்ல எல்லாம் எங்க அப்பா தெரியாம போய் எடுத்து சாப்பிட்டு வருவாரு. சாப்பிட மாட்டாங்க எங்க. வெண்பொங்கல்னா அது காலையில சாப்பிடவே ஒரு உணவு டிஃபன். ம். ஆனா சக்கரை பொங்கல் இருக்கு அப்படியே உணர்வு பூர்வமாக சாப்பிடக்கூடியது. அப்படியே சந்தோஷமா பார்த்தாலே கண்ணுக்கு அப்படியே இதமா இருக்கும். ம். அப்போ சக்கரை பொங்கல் தான் சிறந்தது. வெண்பொங்கல் என்பது வெறும் அரிசியும் பருப்பும் கலந்த கலவை தான். ஆனா சக்கரை பொங்கல் இருக்கே அது ஒரு வேகாம இருந்த கலைமா செஞ்சா அவ்வளவு சிறப்பா இருக்குமா. ஆனால் சக்கரை பொங்கல் மிளகை கடுத்து கண்ணீர் விடுவது பெருசு இல்லம்மா. சர்க்கரையை சாப்பிட்டு வெள்ளத்தை சாப்பிட்டு மெய் மறந்து வாழ்வதுதாமா வாழ்க்கை. சூப்பர் சூப்பர் அருமை அருமை. கண்ணீர் விடாம சாப்பிடணும்னா சக்கரை பொங்கல் தான். அம்மா சாமிக்கே சக்கரை பொங்கலை தான் நெய்வேத்தியம் செய்வாங்க. ஆனா சாமானிய நம்ம மனிதர்களுக்கு சக்கரை பொங்கல் நம்ம பிடிக்கும். சாமிக்கே பிடிக்கும் நமக்கு பிடிக்காதா? இங்க நாம இருப்பது ஒரு பிரதான நகைச்சுவை மன்றம். இங்க போய்கிட்டு எல்லாரும் வாயை திறங்க நல்ல மிளகு போடுறேன் இல்ல இஞ்சிய போடுறேன் சிரிங்கன்னு சொன்னா யார் சிரிப்பா? கொஞ்சம் சர்க்கரை போடுறேன் வெள்ளத்தை போடுறேன் அப்படின்னு கொடுத்தாரு. சாக்லேட் கொடுத்தாரு. எல்லாரும் வாயில போட்டாங்க. அதனாலதான் எல்லாரும் சிரிக்கிறீங்க. மிளகு இஞ்சி போட யாராவது சிரிப்பீங்களா? அப்ப இதுல இருந்து நடுவுல என்ன சிரிப்பு சொல்ல போறாங்க? சர்க்கரை பொங்கல் சிறந்தது என்றுதான் சொல்ல போறாங்க. அம்மா சொல்ல சொல்லிக்கிறேன். அதாவது சர்க்கரை பொங்கல் சாப்பிட்ட உடனே பசிக்குமா? உண்மைதாம்மா. பசிக்கதான் சாப்பிடணும். சாப்பிடணும் பசிக்காம ஒரு வாரம் கழிச்சு சாப்பிடுறது உடம்பு நோய் தாம வரும். பசிக்கதாம சாப்பிடணும். அப்ப சர்க்கரை பொங்கலை சாப்பிடாம பசி இருக்கும். அப்ப அதாம நம்ம உடம்புக்கு ஆரோக்கியமா இருக்கும். அதனால நம்ம இலையில உரம் வச்சாலும் சரி நம்ம சிறந்ததாக இருக்கின்ற நடுவர் அவர்களை உப்பு போட்ட வெண்பொங்கலை சாப்பிட்டு ரத்த அழுத்தத்தை உருவாக்குறதை விட இனிப்பான சர்க்கரை பொங்கலை சாப்பிட்டு இதயத்தை இனிமையாக்கி கொள்ளுமாறு கேட்டுக்கொண்டு சர்க்கரை பொங்கலே சிறந்தது என்று தீர்ப்பு வழங்குமாறு அன்போடு கூறிக்கொண்டு பொங்கல் நல்வாழ்த்துக்களை கூறி விடைபெறுகிறேன். நன்றி வணக்கம்.